இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நான் உங்களுக்காய் வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாய் சகரிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறித்து நீ சோர்ந்திருக்கிற, எதை குறித்து நீ யோசித்துக் கொண்டிருக்கிற, எதை குறித்து தயங்கி இது நடக்குமா இது ஆகுமா என்று யோசித்து கலக்கத்தோடு ஏன் இருந்து கொண்டிருக்கிற என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இடைப்பட ஆரம்பித்தது. அப்பொழுது ஆவியானவர் பேசின வார்த்தையை தான் உங்களுக்கும் ஆண்டவர் பேசும்படிக்கு நீ அனுப்பியிருக்கார். உடனே கையை தட்டி அல்லேலூயா. மனுஷனுடைய ஞானமோ பலமோ அறிவோ செல்வாக்கோ சொத்துக்களோ மனுஷனுடைய பலமோ எதுவும் நாம் நினைக்கிற தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு வேண்டியவைகளை நிறைவேற்றி தர, நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்து முடிக்க கர்த்தருடைய ஆவியானவர் மிக வைராகியத்தோடு உங்களோடு கூட இருந்து சகலவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பலம் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய பராக்கிரமம் நிறைந்த கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த ஆரம்பிக்கும் பொழுது, இந்த உலகத்திலே சாத்தியமே இல்லை பிரதர் என்று சொல்லுகிற எந்த காரியத்தையும் அவருடைய ஆவியினாலே செய்து முடிப்பார். கையை தட்டி அல்லேலூயா. இது வாய்ப்பே இல்லை, இது எப்படி ஆகும்? அப்படிதான் மரியாள் கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே. ஆமா, கரெக்ட் தான். உலக பிரகாரமா யோசிச்சுன்னா எப்படி ஆகும் கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். பக்கத்துல பார்த்தோம், உலக பிரகாரமா பார்த்தோமானால் இது எப்படி ஆகும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுவே உன்னதத்திலிருந்து வரப்போகிற ஆவி உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நடக்காதது கையெல்லாம் தட்டுங்க, தட்டுங்க, எதெல்லாம் நடக்காமல் மிகுந்த தடையோடு கூட இருந்து கொண்டிருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் மாற்ற உங்கள் மீது ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியினாலேயே அல்லேலூயா அவைகள் அப்படியே ஆகும். உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உன்னாலெல்லாம் எழுந்திருக்கவே முடியாது, நீலாம் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. இன்னும் ஒரு படி நான் போய் சொல்றேன், நாம் ஜெபித்த ஜெபங்களையே அசட்டையா பேசுவாங்க. ஆனா சபைக்கு போயிட்டு இருக்கிற, இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கிற, கர்த்தரை நம்பி போயிட்ட, நாம் வழிபட்டு வந்ததெல்லாம் விட்டுட்டு போயிட்ட, நடந்துருமா? இது ஆகுமா? உங்களை பார்த்துதான் அதை சொல்றேன். பேசின எல்லாருடைய கை தட்ட ரெடியா இருக்கும். பேசின கண்களுக்கு முன்பதாக, பேசின இச்சகம் பேசின வாய்களுக்கு முன்பதாக, உன்னை நியாயம் புரட்டி பேசின எல்லா வார்த்தைகளுக்கு முன்பதாக உனக்குள் இருக்கிற ஆவியினாலேயே கையை தட்ட அல்லேலூயா. அருமையான பக்தன் பாருங்க. சாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன். தெரியுமா தெரியாத பாட்டு? புது பாட்டுலாம் தெரியாதுல்ல? அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலேயே எல்லாம் மாறிக்கொண்டே வரும். ஆண்டவர் கேட்டாங்க, இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா என்ன இப்படி பிரசங்கம் பண்றது? ஜனங்க உபவாசத்துல இருக்கிறாங்க, 7 நாள் உபவாசம், என்ன நடக்க போகுது, என்ன பேச போறீங்க, எதை செய்ய சொல்றீங்க, எதை பேச சொல்றீங்க என்று கேட்கும்போது ஆவியானவர் ஒரு 3 முக்கியமான காரியத்தை என்னோடு கூட இடைப்பட்டு பேசிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஒரு 3 மனுஷன் எடுத்துக்கலாமே. நம்மளுடைய வழக்கத்தின்படி ஒரு கதாபாத்திரத்தை எடுத்தாதான் நாம் அதோடு கூட ஒத்து போக முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த வேதாகமத்திலே காட்டப்பட்டிருக்கிற கதாபாத்திரங்களும் நம் ஆவியோடு கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையோடு கூட பல நேரங்களிலே ஒத்து போகும். அல்லேலூயா. உலகத்துல பார்த்தது அப்பிரயோஜனமற்றது, அது பிரயோஜனமற்றது. ஆனால் வேதத்தின்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கை அது ஊன்ற கட்டி எழுப்பி கொண்டே இருக்க. கையை தட்டி அல்லேலூயா. தேவனுடைய ஆவி என்னை ஆட்கொள்ள ஆரம்பித்தால், பக்கத்துல பாத்துங்க, தேவ ஆவி என்னை ஆட்கொள்ள ஆரம்பித்தால் நான் என்னவாக இருப்பேன்?
கர்த்தருடைய வசனத்தின்படியே தான் நீ வாழ்வ. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதிகமாக பேசுகிற ஒரு காரியம், விசுவாசிகள் தாங்களாகவே ஒரு எண்ணத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தை அகற்றிவிட்டு தேவன் விரும்புகிற வண்ணத்திலே என்னை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து வாழ 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 வசனத்தின்படி என் வாழ்க்கையை அமைத்து பார்க்க கற்றுக் கொடுக்க, அதாவது கற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் பழக்கவித்துக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு வராது. அதெல்லாம் ஊழியம் செய்யற பாஸ்டர்களுக்கு தான் வரும். நாங்க விசுவாசியா வந்துட்டு விசுவாசியா தான் போவோம் அப்படின்னா நீங்க பரலோகத்துக்கு தயாராகலன்னு அர்த்தம். பக்கத்துல பசங்க பரலோகம் போக ரெடியா? ஒழுங்கா உள்ள இருக்கிறதெல்லாம் மாறணும். சொல்லுங்க, தேவையில்லாததான் வெளியே போறோம். அல்லேலூயா. நான் ஆவி நிறைவினாலே நான் என்னை வாழ ஒவ்வொரு நாளும் பழக்கவித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த வசனம் நிறைவேறும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஐயா, நீ வீடு கட்டுவதற்கு எல்லா ஆயுதமும் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த ஒரு நிலைக்கு சரியான ஒரு பாதையை வகுத்து கொண்டு இது சரியா இருக்கும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த வழியில போகும்போது அது சிறப்பாக இருக்கும் என்று பல திட்டங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் கூட இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஊட்டப்பட்டதுடைய நோக்கத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். எதற்காக ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், நான் ஆவியானவருக்குள் எப்படியா இருக்க வேண்டும், எதனால் ஆவியானவர் என்னை ஆட்கொள்ள விரும்புகிறார். பவுல் எழுதுறார், வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். கீழ் வசனமா வாசிங்க. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். போதும், வசனம் சொல்லுது. நீ ஆவியானவர் என் மீது ஊற்றப்பட்டதுடைய மிக முக்கியமான ஒரு காரியம், நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனுஷன்ல பலப்பட வேண்டும். ரொம்ப சீக்காலையா இருந்திருப்போம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. என்னைய பாருங்க, ரொம்ப பெரிய சீக்காலையா இருந்திருப்போம். வியாதி தான், வருத்தம் தான், பலனே இல்லையா, நான் எதை எப்படி செய்ய போகிறேனே தெரியலையா என்று பலவிதமான கலக்கத்தோடு தான் நாம் ஆண்டவரை அறிவதற்கு முன்னாடி வாழ்ந்திருப்போம். ஆனால் என்றைக்கு நான் உன்னதத்திலிருந்து வந்ததான அந்த ஆவியை பெற்றேனோ அன்றைக்கு எனக்குள் காணப்பட்ட சகல விதமான பலகீனங்களும், எனக்குள்ளாக காணப்பட்ட பயங்களும் திகிலும் கலக்கமும் என்னை விட்டு அகற்றி விட்டா. கையை தட்டி அல்லேலூயா. நான் ஆவியில உள்ள வந்ததுனால இப்ப நான் எப்படி ஆயிடுனா, வெளியே பார்க்கதான் பில்டிங் இருக்கும், உள்ள யாரு டயலாக்கே தெரியாத பாக்குறீங்க. பில்டிங் ஸ்ட்ராங், ஆனா வெளியேறவிக்கு, ஆனால் உள்ளான மனுஷன் பலமான பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில் இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள் இருக்கிறதுனால என்னை ஒரு நாளும் ஒரு காரியம் சேதப்படுத்தாது. கையை தட்டுங்களேன். போற வரைக்கும் உங்க கை அவ்வளவுதான், சப்பாத்தி பிசைஞ்சு 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 போற மாதிரி என் கையெல்லாம் பழுத்துதான் வெளியே போறீங்க. அல்லேலூயா. எங்க ஊழியர் பிரசங்கம் பண்ணும்போது கை தட்டின்னு தான் இருப்பேன் நான். ஏன் தெரியுமா? வசனத்தை கனப்படுத்திக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. எங்க ஊழியர் சொல்லி கொடுத்தாருப்பா, தம்பி வசனங்கள் பேசும்போது கைகளை தட்டி அதை ஆமென், எனக்குதான் ஆண்டவர் பேசுகிறார், நான் வளர்வது கையை ஆண்டவர் பேசுகிறார் என்று விசுவாசிச்சாதான் கையை தட்டுற எண்ணமே வரும். பாருங்க, அப்படிலாம் வளர்த்துட்டாங்களா? இன்னைக்கு எங்க போனாலும் கையை தட்டி தான் பிரசங்கமே பண்றது. அல்லேலூயா. நான் உள்ளான மனுஷனிலே பலப்பட வேண்டும் என்றுதான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பல காரணங்கள் கொடுக்கப்பட்டால் நான் இந்த செய்திக்கு ஒத்த காரியத்தில் நான் உங்களை திருப்பி கொண்டு வரேன். அல்லேலூயா. ஆவியானவர் உள்ளான மனுஷனை பலப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது 3 முக்கியமான காரியம் நம் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏதோ ஆவியில நிரம்பிட்டோம், சபைக்கு வந்துட்டோம், ஐயா பாடும்போது அபிஷேகம் நடத்தும் போது அந்நிய பாஷை ஒரு 4 வார்த்தையை பேசி, ஏதோ பயிற்சி எடுத்தாது பேசி, அல்லது அபிஷேகத்திலே பேசி நாம் வாழ்ந்து நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோம். நானும் ஆவியில தான் முத்தரிக்கப்பட்டிருக்கிறேன், ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக இல்லை நம்மையாவே கூட திருப்தி செய்து கொள்ளும்படிக்கு பேசிக் கொள்ளும்படிக்கு நாம் இருக்கிறோம். தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறவருடைய முக்கியமான ஒரு 3 நோக்கம் உண்டு. சாதாரணமாய் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாதாரணமாய் அவரை அடக்கி வைத்து விடாதீர்கள்.
எங்கெல்லாம் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு வேலை பண்றாரு அர்த்தம். இல்லையா? இல்ல ஆவிக்குரிய அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் நடந்து போகும்போது சில நேரத்துல வண்டி ஓட்டும் போதோ மற்ற காரியங்களை செய்யும் போதோ ஊழியம் செய்யும் போதோ திடீர்னு ஆவியானவர் இறங்குவார். எதுக்கு இறங்குறாருன்னு அன்னைக்கு என்னால் ரியலைஸ் பண்ணவே முடியாது. அதாவது என்ன புரிஞ்சு கொள்ளவே முடியாது. எதுக்கு திடீர்னு இந்த நேரத்துல இறங்குறா? நம்ம ஜெபிக்க கூட இல்லையே இந்த நேரத்துல. புரியுதுங்களா? ஏன்னா ஏதோ ஒரு வேலையில மும்புறமா இருப்போம். அந்த வேலை மும்புறத்துல திடீரென்று ஆவியானவர் இறங்குவார். எதுக்கு இறங்குறான்னு தெரியாது. கொஞ்ச நேரத்துலதான் ஒரு விஷயம் தெரியும். நமக்கு விரோதமாய் ஏதோ ஒரு இடத்துல முக்கியமான ஒரு பிரச்சனையை பிசாசு சில மனிதர்களை வைத்து எழுப்பி விரோதமாய் ஜெபிக்கும்படிக்கு. ஹலோ, கேக்குதா? 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 நமக்கு விரோதமா எவனோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறா, அல்லது யாரோ ஒருத்தர் நமக்கு விரோதமாய் புறம் பேசிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா நமக்காக எதிர்ப்பா சோம் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா உள்ள வச்சிருக்கிறோம் இல்லையா சரக்கு, பக்கத்து பாசம் உள்ள சரக்கு வச்சிருக்கீங்களா? என்ன சரக்கு? பச்சை போடு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறது பேதுரு யோவான் பேசின பொக்கிஷத்தினுடைய சரக்கு. அல்லேலூயா. என்னிடத்தில் உள்ளதையே நான் உங்களுக்கு தருகிறேன். எழுந்தாரா இயேசுவின் நாமத்தில் கையை தட்ட. அல்லேலூயா. அப்படி யாராவது நமக்கு விரோதமாய் எத்தனை செய்து பேசி எதிர்ப்பாய் ஜெபிப்பார்களால் சில நேரத்தில் ஒரு ரகசியத்தை சொல்றேன். நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா, நம்ம ஜெபத்தை தேவன் கேட்கிறா, நம்ம நம்புறோம் இல்லையா. இதுல இன்னொரு ஒரு பின்புறம், அதாவது மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் இருக்கு. நாம் எப்படி நல்லதுக்காக தேவைக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோமோ, எப்படி அதை ஆண்டவர் கேட்கிறாரோ, அதே போல நமக்கு விரோதமாய் ஜெபிக்கிற எதிர்ப்பு ஜெபம் ஒண்ணு. அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க. கேட்பாரா? கேட்க மாட்டாருங்க. கேட்கவே மாட்டார். செம்மையான ஒரு ஜெபம் தான் அவருக்கு பிரியம். இந்த எதிர்ப்பா நம்மளுக்கு ஜெபிக்கிறான் பாருங்க, அவன் யார்ல நிரம்பி ஜெபம் பண்றான்னா அவனுக்குள் வாசமா இருக்கிற கசப்பான பிச்சு. ஹலோ, என்ன பாருங்க, என்ன பாருங்க, இந்த கசப்பு இருக்குது பாருங்க, விரோதம், கசப்பு, சண்டை, பொறாமை, நீ நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க. அவனுக்குள்ள பரிசுத்தாவி இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. ஆவியானவர் உள்ள வந்தாருன்னா ஆவியின் கனியோடு உள்ள இருந்து வாசம் செய்வார். அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள இருக்கிறது என்ன? பொல்லாத பிசாசனுடைய ஆவி. அது அங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நினைப்பாரு, அது அங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நாம் அறியாமல் இருக்கிற அந்த காரியத்தை ஆவியானவர் முன்னதாகவே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார். கையை தட்டி அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதியான ஒரு கட்டத்தை தேவன் கட்டி அபிஷேகத்திலே ஆவியிலே நிறைந்திருக்க நம்மை அறியாமலே அந்நிய பாஷைகள் ஒரு நதியை போல புறப்பட்டு நம் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். ராபாலா தான் நம்ம அப்படி அக்கினி பாஷை, அந்நிய பாஷைகள் புறப்பட்டு வர 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 என் உள்ளத்தில் இருந்து ஜீவ ஊற்று வெளியே புறப்பட்டு வரும்போது எனக்கு விரோதமாய் பேசின அத்தனை வார்த்தைகளையும் பரிசுத்தாவினுடைய அக்கினி அவங்களை சுட்டறிந்து போனோம். நம்ம அறியாம ஏன் அபிஷேகம் இருக்குது? ஏதோ ஒரு ப்ராப்ளம் நமக்கு தெரியாது, மாம்சத்துல இருக்கு, நமக்கு தெரியாது. அதுதான் ஆவியில நடங்க. ஆவியில நடந்தீங்கன்னா தான் இதெல்லாம் சொல்லி கொடுப்பார். எதுக்கு அன்னைக்கு அபிஷேகம் இருந்துச்சு ஆண்டவரே? ஒரு சில வீட்டுல போய் உட்காருவோம் ஜெபிக்க, செய்தியை கொண்டு வந்தா எங்கெங்கயோ கொண்டு போறாரு கர்த்தர். ஸ்தோத்திரம். நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒரு சில வீட்டுல போய் உட்கார போவோம். அந்த வீட்டுல உட்கார முடியாதபடிக்கு பலவிதமான போராட்டங்கள் எங்களை சுத்தி ஒரு பலவீனத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஜெபிக்க முடியாது, ஆவியில சிந்தை வராது, ஆவியில நிரம்ப முடியாது, பாஷைகள் வராது. என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர்? அப்ப ஆண்டவர் சொல்லுவார், இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே போய். ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை இல்லையா? சொல்லுவாரு, சில ஆவிகள் சில இடத்தை ஆண்டவரத்திலிருந்து உத்தரவு வாங்கி அங்கு காத்திருக்கும், அங்கதான் இருக்கும். அது அதுங்களுக்கு வெளியே போக தெரியாது. வெளியே போனா ஆண்டவருடைய வல்லமை அதை பட்சித்து விடும். சில இடத்துல சில அனுமதிகளை பிசாசு வாங்கிட்டு சில வீட்டுல உட்காந்து இருக்கும். அப்போ சொல்லுவோம், நாங்க நல்ல விசுவாசி பாருங்க, நான் சொல்ற விசுவாசி, அம்மா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல இருந்து வெளியே போக சொல்றார்.
ஏன்னா அந்த வீட்டுல அவங்க என்னைக்கு போனாலும் அன்னிலிருந்து சுகவீனம், கடன் பிரச்சனை, பாரம், குடும்பத்துல பிரிவினை, சமாதானம் இல்லை, அற்புதம் நடக்காத காரியம், அவர்கள் எதிர்பார்த்த பிசினஸ்ல மிகப்பெரிய தோல்வி, பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்திருக்கும். ஏதோ ஒரு விதத்துல அவர்கள் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுங்க. சொந்த வீடாச்சே, நான் அப்படி இருக்கிறேன்னு. அப்ப எது கத்தரை தேவை? ஒண்ணு கத்தர் சொன்னா வெளியே வந்துடணும். ஆவியானவர் சொல்லி கொடுக்கும் பொழுது ஊழியர்கள் வழியாக சில வார்த்தைகளை தீர்க்க தரிசனமா சொல்லும் பொழுது எங்களுக்கே உத்தரவு இல்லைன்னா, நீங்க கத்தருடைய பிள்ளைகளை ஒரு ஆண்டவர் விட்டுருவாரா? சில நேரத்துல ஆவியிலே ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். இது போல பல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இது போல ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரானால் உள்ளான மனுஷன்ல நாம் பலப்பட்டு இருக்கும் பொழுதுதான் இதை கண்டறிய முடியும். டாக்டர் கிட்ட போறீங்க, ஏதோ ஒரு வியாதி, டாக்டர் ஏதோ ஒரு பிரச்சனை, இப்படி உடம்புலாம் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்றீங்க. டாக்டர் என்ன கேட்பாரு முதல் தெரியுமா? எவ்வளவு நாளா இருக்கு, என்ன பண்ணுது, என்ன சாப்பிட்டீங்க, ஏது போனீங்க, எல்லாத்தையும் கேட்டு கடைசி சொல்லுவார், சரிங்க நீங்க சாப்பிட்ட இந்த ஃபுட்ல தான் பிரச்சனை இருக்குது, இதை மாத்தி கொள்ளுங்க. எல்லாமே நீங்க சொன்னாதான். ஆனால் ஆவியானவர் அப்படி கிடையாது. நீங்கள் அப்பா பிதாவே என்று உள்ள வரும்பொழுது அவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். அவர் உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை நன்றாய் அறிந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதான் நம்ம ஆவியில பலப்படணும். நடக்கும் பொழுதுதான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. யாரு கூட பேசினாலும் என் பழக்கம் அதுதான். நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே தான் வண்டி ஓட்டுவேன், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே தான் ஊழியத்தை நடத்துவேன், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே என் வீட்டை உட்காந்துருப்பேன். நீங்க வந்து பாருங்க, என் பொண்ணு என்ன பார்க்க பைத்தியக்கார மாதிரி 4 ரூபா பேசினுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆவியில தான், அந்நிய பாஷையில தான், ஆவியானுடைய அபிஷேகத்துல தான் நான் பலப்பட்டு வளர முடியும். அப்படி பலப்பட்டு வருவதனால 3 முக்கியமான காரணம். முதல் கதாபாத்திரத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது தாவீது அதனாலே பொல்லாத அந்த ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து கையை தட்டி அல்லேலூயா. இப்ப பாயிண்ட்டுக்குள்ள வந்தா, இப்பதான் செய்தியை ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் தான் சொன்னேன். உண்மையாகவே உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாத பல காரியங்களில் அற்புதங்களை, அடையாளங்களை உங்கள் மீது அவர் இருந்து நீங்கள் ஆவியில பலப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆவியில இருப்பேனால் என்னை கொண்டு, என்ன பாருங்க, என்னை கொண்டு என்னுடைய எதிராளிக்கும் சத்துருவுக்கும் தேவன் ஆறுதலை உண்டாக்குவார். கையை கட்டுங்க. என்ன இது பேசலாம் யோசிக்காதீங்க, இதுதான் ரியாலிட்டி. கிறிஸ்தவம் என்பது நாம் நினைக்கிற விதத்திலே பைபிளை தூக்கிட்டு சபைக்கு வந்துட்டு மறுபடியும் வெளியே போறது அது கிடையாது. ஒன்றுமே இல்லாமல், நறுமணமே இல்லாமல் ஒரு மலிவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவத்துவத்தினுடைய, தேவனுடைய ரட்சிப்பினுடைய, ஆவியானுடைய அனுக்கிரகத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்திருக்கிறோம். சேர்க்கப்பட்டதனுடைய நோக்கம், என்னை விரோதிக்கிற எந்த சத்ருவா இருந்தாலும் அவனுக்கு என் வழியாய், நான் பெற்றிருக்கிற அந்த அபிஷேகத்தின் வழியாய், நான் பெற்றிருக்கிற ஆவியானுடைய நடத்துதலுடைய வழியாய் அவர்களையும் நடத்த அல்லது அவர்களையும் நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள தேவ ஆவியானவர் என்னை ஆறுதலின் மகனாய் நடத்துகிறார். கையை பற்றி இதை சொல்லுவாங்க கிறிஸ்தவங்களை பார்த்தா, இன்னைக்கு நிறைய பிரச்சனை. எங்க ஊழியர் அண்மையில் என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, இயேசு நல்லவர்ன்றதே இப்ப யாரும் சொல்றது கிடையாது. அதுலயும் இந்த கிறிஸ்தவங்களால இயேசு நல்லவர் என்ற விஷயத்தையே சொல்ல மறந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமா உயர்த்துவார், பெரிய அது பண்ணுவார், இதை பண்ணுவார், இப்படியே சொல்லி ஜனங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படி தூரப்படுத்திட்டாங்க. தம்பி, நீ எங்க போனாலும் இயேசு நல்லவர் சொல்லு. கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அனுபவிக்கிற என்னுடைய இயேசு நல்லவரா இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்ட ஆறுதலை,
நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, நான் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை, இன்னும் சொல்ல போனா நான் பெற்றுக்கொண்ட சுகத்தை, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, நான் பெற்றுக்கொண்ட யாவையும் நான் அப்படியே மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆவியானவர் எதுக்கு உங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிறார், இல்ல உங்களுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார்னா சும்மா இருக்கிறதுக்கு இல்ல. பக்கத்து பாருங்க, நீங்க சும்மா இருக்கிறதுக்கு இல்ல, ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு. அது எப்படி? நான் என்ன பண்ணுவேன்? என்னை எப்படியா பேசுறாங்க, என்ன தூசிச்சு பேசுறாங்க, என்ன விரட்டி விரட்டி என்ன அடிக்கிறாங்க, என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க, என்ன பல விதத்துல கடினமாய் பேசி என் இருதயத்தை உடைத்து என்னுடைய இருதயத்தை சிதற செய்கிறார்கள். அவங்களுக்கு தான் உன்னுடைய ஆறுதல் தேவை. ஆமென் சொல்லுங்க. வயல்ல வராது வரும்போது ஒரு இன்சிடென்ட், ரொம்ப குறைச்சல் கொடுத்துட்டாரு, ஒருத்தர் திட்டி விட்டோங்க. ஆண்டவர் வரும்போது வந்து உட்கார்ந்து சொன்னாரு, உனக்கே ஆறுதல் முதல் தேவை. என்னது? உனக்கே தேவை. நான் சொன்ன, ஆண்டவரே கரெக்டு தான், ஆனா இப்படி நடக்கிறாங்களப்பா. அப்ப சொன்னாரு, அவர்கள் அறிந்தோ அல்லது அறியாமலோ அவருடைய ஆவியின் வாழ்க்கையிலே அவர்கள் வளர்ந்த விதத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா நீ எப்படி வளர்ந்திருக்கிற? ஆறுதலும் தேறுதலும் உள்ள வசனத்தை கற்றுக்கொண்டதுனால நீதான் ஆறுதல் செய்யும்படிக்கு பேச வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆறுதல் படுத்தணும். வெறும் மரண வீட்டுக்கு போயிட்டு இழப்பை பார்த்து கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் ஆறுதல் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் நாம் துவங்கின நாட்களை முடிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும், அல்லது தூங்க போகிற அந்த நிமிஷம் வரைக்கும் பல பேர் பலவிதமான இன்னலோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆறுதல் இல்லை. இயேசு வழியாக சொல்றேன், இயேசுவை அறிந்த நானோ அவர்களை பார்க்கும் பொழுது எனக்குள் இருக்கிற ஆறுதலை அவர்கள் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் சொஸ்தமா வாழ்க்கையில சுகவீனத்தோடு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க பாக்குறீங்களே, அப்போ நீங்க உங்களுக்குள்ள ஒண்ணு யோசிக்கணும். எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவி மற்றவர்களை சுத்தப்படுத்த மாத்திரமல்ல, அவர்களை சுகப்படுத்தவும் இன்னைக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கார். அல்லேலூயா அல்லேலூயா. தாவீது தேவனுடைய ஆவியை பெற்ற உடனே, நீங்களும் பரிசுத்தாவை பெற்ற உடனே வாசிக்கலாம். அதே அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துல 13 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்த நாள் முதற்கொண்டு ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார். போதும். வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளில் இருந்து ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கிட்டார். நீங்களும் அப்படிதான். உங்களே இந்த கதாபாத்திரோடு இணைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் என்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டீர்களோ, நாமத்தை விசுவாசித்து உள்ள வந்தீர்களோ, அன்றைக்கே மீட்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள். முத்தரிக்கப்பட்டீங்க. ஹலோ, என்ன பாருங்க, முத்தரிக்கப்பட்ட நீங்கள் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட நடந்து வருகிறது உங்களால் உணர முடியும். அல்லேலூயா. பக்தன் பாருங்க, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல பாருங்க கலந்துருக்கீங்கன்னா அர்த்தம். சொல்லுங்களேன், புரியல உங்களுக்கு? கலந்துருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துங்க. அந்த டம்ளர்ல திராட்சை ரசத்தை கொஞ்சமா ஊத்துங்க. என்ன ஆகுது? வெள்ளை கலர் தண்ணி. சொல்லுங்களேன், என்ன கலர் ஆகுது? அது எந்த கலர்ல இருக்குதோ அந்த கலர்ல கொஞ்சம் வரும். கொஞ்சமா ஊத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா இருக்கும். நம்மளாம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சமா தான் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து வச்சுக்கிறோம். இதுவே அந்த முழு தண்ணியை திராட்சை ரசமானது ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அது பரிபூரணமான திராட்சை ரசமாய் கலந்து விடுகிற. கையை தட்டு. இது எப்படி இருக்கிறதுன்னா, திராட்சை ரசத்தை தள்ளி இருக்கட்டும், தேவைன்னா இப்போ ஒரே ஒரு சொட்டு ஊற்றிக்கிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேலையை பார்த்துக்கலாம். கிடையாதுங்க. எப்போ ராஜா வருவான். ஆமெல்லாம் சொல்ல மாட்டீங்களே. இப்பதான் கடைக்கால் போட்டுருக்கோம், அதுக்குள்ளே நீ இப்படி சொல்லிட்டு போட, எப்படி அபசகுணமா பேசுறாரு, அவர் வந்தது அப்படி நகருகிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் வந்தாலும் கூட நான் அவரோடு கூட கலந்து இருந்தால் மாத்திரமே நான் அவரோடு கூட பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு என்னுடைய சுகம் பர்மனன்ட். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா வியாதியா இருப்பீங்க. நான் சுகவீனனாய் அல்ல, அவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நான் முதலாவது சுகமாய் இருக்கிற தெய்வ மனிதன். அல்லேலூயா. நீங்கள் ஆவியிலே பலப்பட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்துமாவிலே, உங்களுடைய சரீரத்திலே இந்த ஆவியினாலே சுகம் என்பது நிரந்தரமாக நீடித்த நாட்களில் நிலைத்து நிற்கும். இந்த சுகத்தை உங்களுடைய எதிராளிக்கு நீங்க கொடுத்துதான் ஆகும். ரொம்ப கஷ்டங்க. எதிராளி நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை உங்களை சபிச்சவங்க யாராவது உங்களை தூஷணமாய் பேசி அவமானப்படுத்தின யாரால் இருந்தாலும் உங்களுடைய இருதயம் அவர்கள் நிலை தடுமாறி விழ ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய இருதயமானது பரிதபிக்க வேண்டும். இதுதான் தாவீதின் மீது இறங்கின பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். உங்க மேல ஆவியானவர் தான் ஊற்றிருக்கிறார். பல நேரத்துல நீங்க கூட என்ன பண்ணலாம்னா, நம்மை தூஷித்தவர்கள் அன்னைக்கு நல்லா இருந்திருப்பாங்க, நம்மளுடைய வாழ்க்கையை அன்னைக்கு நிலைத்தருமாறு இருந்திருக்கலாம், அல்லது நம்மை ஒதுக்கி வைத்து நம்மை எல்லாவற்றிலும் நம்ம சிதறடிக்க பார்த்தவர்கள், அழிந்து போக வேண்டும் என்று பார்த்தவர்கள் கூட அன்றைக்கு நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ என்றைக்கு கிறிஸ்துக்குள்ள வந்தியோ படிப்படியாக உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வளர வளர வளர, உன்னுடைய ஆசீர்வாதம் வளர 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 அவர்களுடைய நிலைமை தடுமாற ஆரம்பிக்கும் பொழுது நீங்க எப்படி பார்க்கணும் சொல்லுங்களேன். அப்படி பார்க்காதீங்க, நான் சொல்ற மாதிரி பாருங்க. இயேசு எப்படி உங்களை உங்களுடைய பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் பொல்லாத கிரியைகளினாலும் இருந்த உங்களை எப்படி தயவாய் பார்த்தாரோ, கிருபையாய் பார்த்தாரோ, நீங்களும் அப்படி மற்றவங்களை பார்க்கணும். அல்லேலூயா. கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிடுவோம்னா, இன்னைக்கு என்ன செஞ்சல, நீ என்ன அன்னைக்கு திட்டினல்ல, கழுத்தை குச்சி வெளி தள்ளல, மண்ணை மாதிரி தூஷிச்சல, இன்னைக்கு ஒரு நிலைமை பத்தி எப்படி ஆயிடுச்சு, அப்படிதான் நம்ம பேசுவோம். ஏன்னா மனிதனுடைய இயல்பு. ஹலோ, கேக்குதா? நாம் அதற்காக அல்ல, அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறேன்னா ஆவியாருடைய குணாசியத்துல இருக்கு. அண்மையில ஒரு நாள் என்னுடைய பவர் மினிஸ்ட்ரி நான் போயிட்டு வந்த ஒரு ஞாபகம் வந்தது. அதுல அபிஷேகத்தை குறித்து நான் என் மனைவியிட்ட பேசிட்டே இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், இது போல எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இந்த ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு எங்க ஊழியர். அப்ப சொன்னாரு, நீங்கள் நினைப்பது போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமையான தேவன் அப்படி மட்டும் பார்க்காதீங்க, கூட ஒண்ணு பாருங்க. லிசன், என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஆவியானவர் வெரி 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 சென்சிட்டிவ் பர்சன். ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார், அப்படி ஒரு மாதிரி குழந்தை மாதிரி ஆயிடுவா. இதுதான் கரெக்ட், இப்பதான் உங்களுக்கு புரியும். வெரி 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 சைல்ட்ஹுட்டா அந்த ஒரு கேரக்டர். எப்படின்னா, நீங்க மற்றவர்களை வாழ்த்தும் பொழுது சந்தோஷப்படுவாங்க. ஹலோ, என்ன பாருங்க, ஆவியானவர் பத்தி சொல்றேன், இதெல்லாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஆவியானவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருவரை வாழ்த்தும் பொழுது மகிழ்ச்சியா பார்ப்பாரு. பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ஆசீர்வதிக்கும் பொழுதே அவருடைய ஆசீர்வாதம் போய் சேரும். கேட்குதா சொல்றது, புரியுதா? அதுவே நீங்கள் மற்றவர்களை தூஷிக்க ஆரம்பிக்கும் போது பட்டையே அவருடைய உள்ளம் துக்கப்படுறது. அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கை, சில பேருடைய வாழ்க்கையில நீங்கள் தப்பு செஞ்சா ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உள்ள ஆவியானவர் துக்கப்பட்டு தலை குனிந்து நிற்பார். நாம் ஒருவரை தூஷிக்கும் பொழுது ஆவியானவருடைய குணாதிசயத்துல மிக முக்கியமான ஒரு குணாதிசயம், யாரை ஏதாவது நம்ம திட்டோம், யாராவது ஒருத்தர் கடிஞ்சு பேசுறோம், நியாயமா பேசுறது வேற, அநியாயமா பேசுவோம் இல்லையா, அதை அவர் ரொம்ப துக்கப்பட்டு அமைதியாடுவார், ஒன்னும் பேச மாட்டார். நீ சாரி சொன்னா கூட சத்துனா அவரால அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு நினைவுல இருந்து அவர் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பார். ஏன் அப்படின்னா, நாம் அதை உணர்வதற்காக சில நேரத்தை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் எந்த அளவுக்கு நம்மளுடைய வார்த்தையிலே, நம்மளுடைய பார்வையிலே, நம்மளுடைய செய்கையிலே பாதிக்கப்பட்டார் என்பதை நாம் உணரும்படிக்கு சில அவகாச நேரத்தை நமக்கு உணர்த்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம அது உணர்ந்து உள்ள வரும் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். அதான் என்ன பாருங்க, உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து, கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிட்டு போவார். அப்படி அழைத்து கொண்டு வரும்பொழுதுதான் அந்த உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு பீக்கான ஒரு அறிவு வரும், உச்சபட்ச ஒரு அறிவு வரும். ஐயோ, நான் இப்படி பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு போதுதான் அபிஷேகம் மேலே இறங்காது. கையை தட்டு, கையை
நிறைய பேருக்கு ஆவியானவரை பற்றி தெரியல. நம்ம கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறோம் இல்லையா? கெட்ட கெட்ட வார்த்தை இங்கிலீஷ் கிடையாது. இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா ஒழுங்கா மாத்தீங்க. கெட்ட வார்த்தை சாபம், சபிப்போம் இல்லையா? பொய், அப்புறம் இந்த பித்தலாட்டம், அப்புறம் வேற என்ன சொல்றது, தூஷணம், மற்றவங்களை கெடுக்கிற மாதிரி அப்படி விளையாட்ட போல பேசுவோம். விளையாட்ட போல பாருங்க, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சென்சிட்டிவான பிரச்சனை. விளையாட்ட போல பேசுவோம். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணுவோம்னா வினையோடு கூட விளையாட்டை கலந்து பேசிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் அவங்க கூர்ந்து கவனிப்பான். அப்படி கூர்ந்து கவனிக்கும் போதுதான் பவர் கம்மியாகுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் எங்க ஐயா சொல்லுவார், வாரம் சொல்லுவார், எவ்வளவுதான் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும் இந்த வாரம் ஆவில நிரம்பிட்டு போகுது, அடுத்த வாரம் பார்த்தா புஷ்ஷாகி வெளியே வருதுப்பா. என்னதான் இது ஜனங்க இப்படி இருக்குது, எவ்வளவுதான் அபிஷேகத்தை நிரம்புது, பயங்கரமா இருக்கும். 1 மணி நேரம் ஆராதனை பரலோக ஆராதனையா இருக்கும், எல்லா விஷயத்தையும் பெற்றிருப்பாங்க. ஆனா அடுத்த வாரம் வந்தீங்கன்னா அப்படியே நமக்கு போன மிச்சம் அப்படியே ஆயிடுவான். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஜனங்களுடைய உள்ளத்திலே காணப்படுகிறதான ஆவியானவருக்கு விரோதமாய் பேசின அல்லது செயல்பட்ட அல்லது துணிகரமாய் செய்ததான காரியம் உள்ள இருக்கிற அபிஷேகத்தை அல்லது ஆவியானவருடைய அன்பை ருசிக்க விடாமல் துக்கப்படுத்தி வைத்திருக்கும். தாவீது இந்த விஷயத்துல ரொம்ப சூப்பரான, நல்லா தெரியும். சவுல் தாவீது பிற்காலத்துல சவுல் மிக அதிகமாக எத்தனம் செய்து கொலை செய்வதற்கு எல்லா வழியில போயிட்டார். ஒரு ஹிஸ்டரியில படிச்சேன், சவுல் பாத்ரூம் போற இடத்துக்கு பக்கத்துல தாவீது இருக்க, தாவீது சொல்ல எடுத்து கொடுத்துடலாம், அதையும் செய்யல. இன்னொரு இடத்துல வரலாற்று ஆராய்ச்சி சொல்லாங்க, கிட்டத்தட்ட இந்த இலைகளுக்கு நடுவில் தாவீது உட்கார்ந்து இருக்கிறார். அதுவும் என்ன பாருங்க, தாவீது அப்படியே மறைச்சிட்டு மூச்சு கூட விட முடியல. மூச்சு விட்டா இலைகள் அசையும், இலைகள் அசைஞ்சா சத்தத்தை கவனிப்பாங்க, சத்தத்தை கவனிச்சா நம்மளை குத்துருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு சவுல் வெளியே கொஞ்சம் அந்த ஒரு அடிகள் தூரம் நவர்ற வரைக்கும் தாவீது அப்படியே அமைதியா இருக்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட சவுளுடைய கைக்கு பக்கத்துலதான் தாவீது இருந்தான், ஆனால் தேவ ஆவியானவர் அவனை மறைத்துக் கொண்டே இருந்தான். தன்னை கொலை செய்ய வந்தவன கூட கடைசியில சொன்னாங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் நான் என்னங்க பேசுறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆவியை பெற்றிருக்கிற நாம், ஆவியில பலப்பட வேண்டிய நாம் பல நேரத்தில் ஆவியானவர் துக்கப்படுத்தி வாழ்றதுனால நமக்குள்ள பலவீனமாயிட்டு இருக்கோங்க. ஏன் நமக்கு வியாதி வருது? நல்லா கவனிங்க. நான் சொல்றது ஆவிக்குரிய சத்தியம். இதெல்லாம் போற சபைகளுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பக்கம் எழுப்புதல் பேசுறாது. இன்னைக்கு வந்துட்டு இந்த உபவாசத்தில் நீங்க இருக்கிறதுனால பல காரியத்தை ஆவியானவருக்கு உணர்த்துறதுனால சொல்றேன். அல்லேலூயா. ஏன் நாம் வியாதிப்படுகிறோம், எதனால நாம் சுகவீனம் படுகிறோம் அப்படின்னா 2 காரணம் தான். இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிற ஆவியினுடைய நிறைவு, அதாவது ஆவியிலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜெப குறைவு, ஆவியிலே ஆவியானவரோடு கூட இணைந்து நான் வாழுகிற அந்த அபிஷேக குறைவு என்றைக்கு எனக்குள் காணப்படுகிறதோ, அல்லது ஆவியானவரை குறித்ததான அறிவை நான் யோசித்துக் கொள்ள முடியாமல், செயல்படுத்த முடியாமல், அவர் துக்கப்படுத்த வாழ ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கே பிசாசு நம்ம மேலே எழும்ப ஆரம்பிச்சிருவோம். என்னைக்கு ஆவியானவரை கொஞ்சம் தள்ளிட்டு இருங்காண்டவரை அதை முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு நம்ம சுயமா திரும்புறோம். பார்த்தீங்களா? செல்ஃப் கண்ட்ரோல், நம்மளுடைய கண்ட்ரோல், நம்ம நினைக்கிறதுதான் இன்னைக்கு இது நடந்துட்டா நல்லா இருக்கும், கத்தர்கிட்ட சோமன் இருக்கிறோம், பட் இருந்தாலும் இது நடந்தா நல்லா இருக்குமே. லிசன், புரியுதா? கத்த சொல்லுவார், நோ போவாத, இது செய்யாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். ஆனா நம்மளுடைய மாம்ச ஆவியினுடைய ஒரு தூண்டுதல் நம்ம அதை போய் செய்ய வைக்கிறதுக்கு நம்ம காலை வேகப்படுத்திக்கிட்டே இருக்கும், சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்கும். இது செஞ்சுட்டா இது ஒரு ஆப்ஷன் நாளைக்கு கிடைக்கலனா, இந்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு உருவாகலைன்னா, கிடைக்கலனா, இது கூட ஆவியினர் இப்படி கூட நடத்துறாங்க. இப்படிலாம் நாமவே சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய அவசரத்துல கீழே விழ ஆரம்பிக்கும். வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாலிப வயசுல உங்கள் கண்கள் பார்க்கிற காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா. நீங்கள் பார்ப்பது உங்களுடைய அறிவுக்கு பூரணமாய் தெரியும். என்னவா தெரியும் சொல்லுங்க வாலிப பிள்ளைங்க? எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் அதுலதான் பிரச்சனை இருக்குது. இல்லையா? நீங்கள் எதை பார்த்து நீங்கள் உங்களுடைய சிந்தையில இது சரியா இருக்கும் என்று நீங்க என்னைக்கு முடிவு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு ஆவியானவர் வாயை மூடிடுவார். அவர் ரொம்ப ஜென்டில்ங்க, கதவை தட்டிட்டு தான் உள்ள வருவார். நான் இது செய்ய போற ஆண்டவர்னா செய்யன்றவர், ரொம்பலாம் குறுக்கிடல மாட்டார்.
நம்ம செய்யறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆப்ஷன் கொடுப்பார், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லுவார். நம்ம அதை ஆவியில சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவருடைய வழி நடத்துறதுலயே போய் ஜெயத்தை பார்த்துருவோம். ஆனால் ஆவியானவர் கொஞ்சம் நம்ம லூஸ் விட்டோம்னா, அதாவது நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் தள்ளி வச்சுட்டோம்னாலுமே முடிஞ்சிடும். சில பேருடைய வாழ்க்கையில் நடக்கிற வியாதியை சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அபிஷேகத்தினுடைய நிறைவு என்றைக்கு குறைவாய் வர ஆரம்பிக்கிறதோ வியாதி அப்பொழுதே உங்களை தொடர ஆரம்பித்து விடும். அவர்களால் இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளால் நாம் சுகமாய் இருக்கிறோம், குணமாயிற்றோம். நம்மளுக்கு இந்த உலகத்தினால் வருகிற எந்த பலவீனமும் நம்மை தொடாது என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தலைவலி வருது சாதாரணம், ஓகேவா, ரொம்ப திங்க் பண்ணுவோம். வயிற்று வலி வருது கண்டத்தையும் தின்னுவோம். கை வலி வருது கடினமாக தான் ஒன்று உழைச்சிருப்போம். இதெல்லாம் நார்மல். சில நாள்பட்ட வியாதிகளை நான் சொல்லுகிறேன். சில நாள்பட்ட வியாதிகள் இன்னைக்கு அண்மையில கூட ஒரு காரியம் நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேருக்கு சுகர், கேன்சர், நிறைய பேருடைய வாழ்க்கையில கேன்சர் வருது. அப்போ நான் என் ஊழியர்கிட்ட கேட்டேன். என் ஊழியர் அழகா சொன்னார், தம்பி அது கேன்சர் இல்லை தம்பி, அது பிசாசினுடைய வியாதி. இவங்க ஏதோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு மிஸ் பண்ணிருப்பாங்க, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அது அவர்களை தொடர ஆரம்பித்த உடனே அவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த வியாதிக்கு நம்ம உட்பட்டு விட்டோமே என்று சொல்லி அவர்கள் அந்த வியாதியை தன்னை லாக் பண்ணிப்பாங்க. ஹலோ, புரியுதா சொல்றது? ஓ, எங்க சபையில் நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட மனிதர், அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. எங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் தகவல், 2வது ஸ்டேஜ் நினைக்கிறேன். அப்போ எங்க ஊழியர்கிட்ட வந்து சொல்றாரு, முதல் ஸ்டேஜ் சொல்லல, 2வது ஸ்டேஜ் தான் சொன்னாங்க. அப்போ எங்க ஊழியர் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை தெரியுமா? என்னமா ஆச்சு? சுகர், இது கேன்சர் அப்படின்னா. அப்போ உடனே எங்க ஊழியர் சொன்னாரு, சரிம்மா அதை சுகப்படுத்திடலாம், சபைக்கு தொடர்ந்து வர சொல்லுங்க, நான் வந்து உன்னால் ஜெபம் பண்றேன், அவர் விசுவாசி சொல்லுங்க சரியாயிடும். இதுதான் சொன்னார், வேற ஒன்றும் பெருசா சொல்லல. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதனாய் இருக்கிற நம்மளுடைய சிந்தை ஏற்க மறுக்கும். ஏன் தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன். இந்த மருத்துவத்தையும் மருந்துகளையும் இன்றைக்கு இருக்கிற இந்த தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கிறதான மருத்துவ துறையை நம்ம நம்பிட்டோம். நாம் எதை அதிகமா நம்பிட்டோமோ அதனுடைய வீரியம் என்ன பெருசாகும். கடைசியில 2வது ஸ்டேஜ்ல இருந்து 3வது கட்டத்தை அடைந்தார். கடைசி வரைக்கும் எங்க ஊழியக்காரர்கிட்ட அவங்க வரல, கடைசி வரைக்கும் ஊழியக்காரரை சந்திக்க வைக்கல. ஆனா அவங்க ஜெபம் பண்றாங்க. எப்படி ஜெபம் பண்றாங்க? உயிந்து ஜெபம் பண்றாங்க. இந்த வாரம் சாட்சி சொல்றாங்க, இன்றைக்கு நாங்கள் ஜெபித்த ஜெபம் தான் இவரை இப்படியாவது வைத்திருக்கிறது. அடுத்த வாரம் பொட்டுன்னு போயிட்டார், செத்து போயிட்டார். அப்ப என் ஊழியர் என்ன சொன்னாரு, இது குமார், இது ஈஸியா நம்ம ஜெபத்துல ஜெயிச்சிருக்கலாம் குமார். இந்த வியாதிக்கான எல்லா பலனும், எல்லா வல்லமையும், எல்லா சத்துவங்களும் நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானவருக்குள் இருக்கிறது. கையை தட்டி அல்லேலூயா. ஆனால் இவர்களோ தங்களுடைய சிந்தையிலே வீணராய் போய் தங்களுடைய அறிவில்லாமையினாலே இந்த இழப்பை சந்தித்து விட்டார்கள் என்று சொன்னார். செத்து போனார். வியாதி நம்மளை ஒரு நாளும் மரணத்துக்கு நாள் நடத்தாதுங்க. அப்படி ஒருவேளை நடந்ததுன்னா நம்ம வியாதியை பெருசா பார்த்துட்டோம், எனக்குள்ள இருக்கிற பெரியவரை பார்க்க மாட்டோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களிலே தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு போகிறேன், தேவனுடைய வார்த்தையின் அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருந்தால், தேவ ஆவியானவருடைய இருக்கிறதான அந்த உறவு உங்களுக்குள் வளர்ந்து இருந்தால், தேவ ஆவியானவருடைய திருச்சித்தத்தை நீங்கள் செய்கிறவர்களா இருப்பீர்களானால் உங்களை கொண்டு கேன்சர் கட்டிகள் மறைய. கையை தட்டி இருக்கணும். மட்டுமே உட்கார்ந்து கேன்சர் கட்டிகள் உங்களை கொண்டு அவைகள் இல்லாமல் போகும். சாக கிடக்கிறவங்க உங்ககிட்ட கொண்டு வந்தாங்கன்னா இயேசுவின் நாமத்துல உயிரோடு கூட எழுந்து நடன்னு சொல்லும்போது அவங்க நடக்காதுப்பா. கையை தட்டுங்க. ஏன் தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறது காட்டிலும் பெரிதாக செய்வான். வசனம் படிக்கிறோம், விட்டுறோம். நான் விசுவாசிக்கிறேன், சீக்கிரமா சொல்றேன், குமார் சாலமனுடைய ஃபேஸ் எல்லா டிவி சேனல்லையும் வரப்போகுது. நான் அநேக செத்த பிணங்கள் இருக்கிற இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு போகும்போது என் நிழல் பட்ட மாத்திரத்திலே, கையை தட்ட மாட்டீங்களா, நான் நடக்கிற எந்த இடத்திலும் நிழல் பட்ட மாத்திரத்திலே அநேக சுத்தமடைவாங்க. மறிக்க போகிற எந்த சரீரமாய் இருந்தாலும் தேவன் உயிர்ப்பிப்பார்.
எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னா அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் விசுவாசம் இந்த தரிசனத்துல வரப்போற பிள்ளை ஒருத்தனும் ஸ்தேவான மாறணும். கையை தட்டு. அவன் விசுவாசிக்கிறான், வல்லமையினாலும் பரிசுத்தாவினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணா சத்தமா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. வசனத்தை ஒழுங்கா படிச்சாதான் வல்லமை. அதையும் தெரிஞ்சுங்க. நாங்க பேசிட்டு போறது கேட்கறதுல மட்டும் ஒரு வல்லமை கிடையாது. அதை விசுவாசிக்கிறதை காட்டிலும் நான் ஜெபத்தோடு கூட வேத வசனத்தை ஆராய்ந்து படிக்க 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 எனக்குள் இருந்து பரிசுத்தாவினுடைய வல்லமை, வார்த்தை என்கின்ற வல்லமை, இயேசு என்கின்ற நாமம், பரிசுத்தாவினுடைய வல்லமை எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது பலத்தினாலும் செய்ய முடியாத காரியத்தை, பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாத காரியத்தை எனக்குள் இருக்கிற ஆவியானவருடைய அபிஷேகத்திலே செய்ய முடியும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டு நான் முடிச்சிடுறேன். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது பரிசுத்தாவினுடைய பலம் எதை செய்ய விரும்புகிறது? நான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது 5 நிமிஷம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அடேங்க அப்பா, கையை தட்டி விசுவாசிகள் அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். தேவன் சபையில் இருக்கிற விசுவாசிகளை தம்முடைய திருவசனமாகிய சுவிசேஷத்தை அல்லது ஊழியத்தை அல்லது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படிக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவர் இப்பொழுது எதை செய்ய விரும்புகிறார்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலே, என்னுடைய ஆவியினாலே நான் செய்ய விரும்புகிறது ஒன்றே ஒன்றுதான். எது? திருவசனத்தை தைரியமா பேசணும். அல்லேலூயா. 7 நாள் உபவாசம் பண்ணீங்க. நான் உண்மையை கேட்கிறேன், உண்மையை சொல்லணும். சரியா? 7 நாள் உபவாசம் பண்ணீங்க. உண்மையா கை தூக்கணும். 7 நாள் உபவாசம் பண்ணீங்க. பண்ணிட்டு இருக்கீங்க. ஊழியத்துல தேவன் என்னை எடுத்து தைரியமாய் பயன்படுத்துறோம், அவருக்காக நான் ஊழியம் செய்யணும். யாராவது ஒரு நாளாவது ஒரு வேலையா ஜெபம் பண்ணிருக்கீங்களா? கையை தூக்கி காட்டுங்க. உண்மையா காட்டுங்க. என்ன பரலோகம் பார்க்குது, நீங்க என்ன ஜெபிக்கிறீங்கன்றத மேல ரெஜிஸ்டர். ஓகே, ரைட். விசுவாசிகள் நம்ம எப்படி ஆயிட்டு தெரியுமா? நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், தேவன் நம்ம கண்ணீரை துடைக்கணும், நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும், மறுபடியும் சபைக்கு வரணும், சபையை விட்டு வெளியே போகணும், இப்படியே தான் இருக்கணும். ஆனால் மிக முக்கியமான ஆவியினுடைய பலம், ஆவியனுடைய செய்கை அல்லது ஆவியினால ஆக வேண்டிய ஒரே ஒரு காரியம், பெண்டிங் இருக்கிற ஒரு காரியம், திருவசனத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. எதுக்கு நீங்க எல்லாம் ஆவியில நிரம்புறீங்க? எதுக்கு நிரம்புறீங்க? எப்பா, ஆவியானவர் எதுக்குமா கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? உன்னை பாதுகாக்க, உன்னை ரட்சிக்க, உன்னை பத்திரமாய் காத்து கொண்டு நடத்த, உனக்கான தேவையில்லாம சதிகை, இதெல்லாம் ஒரு புறம். ஆனால் ஆவியானவரை கொடுக்கப்பட்டதனுடைய முழு நோக்கம் தேவ வசனத்தை, நான் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெருக என்று உலகத்தார்கள் சொன்ன வண்ணமாக நான் பெற்றிருக்கிற இந்த ஆவியை மற்றவர்களுக்கு அப்படியே இலவசமாய் கொடுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ திருவசனத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வழியாய் தைரியமாய் சொல்ல விரும்புகிறார். தைரியமா சொல்ல விரும்புகிறார். சபையை என்னை பொறுத்தவரை நான் வேற விதமா பேசுறாள். இன்னைக்கு ஈவினிங் கூட்டுன்றதால நான் உங்களுக்கு ஏற்ற விதத்துல ஆவியின் கற்றுக் கொடுத்துல பேசுகிறேன். சபையை ஆண்டவர் எதிலே கட்டமைக்க விரும்புகிறார் என்றால் சத்தியத்துல கட்டமைக்க விரும்புகிறார், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவில கட்டமைக்க விரும்புகிறார். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக சபையானது கற்புள்ள மனவாட்டியாக மணவாளனுக்கு முன்பதாக எதிர்கொண்டு காத்திருக்க அல்லது எதிர்கொண்டு போக சபையை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு சபை 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 சபைன்னு பேசினா என் குடும்பம் எப்ப ரட்சிக்கப்படும்? ஹலோ, புரியுதா? என்றைக்கு நான் என் வழியாக சுவிசேஷத்தை, தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்து அவளை சபைக்கு நான் கொண்டு வர முடியும் என்பதை நாம் யோசிக்க தவறுகிறோம். ஹலோ, கேக்குதா? பாதித்தால தொங்குது கீழே. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் ஐயா. ஜெபக்கூட்டம் நடக்குதா, சபை நடக்குதா, நாங்கள் வருவோம் நாங்கள் போவோம் அப்படின்னா நீ காக்கான்னு அர்த்தம். நீ வந்துட்டு வெளியே போறீங்கன்னா உன்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சபை கட்டடமா வளர்ந்து நிற்கும், ஆனா உன்னால ஒரு தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தமும் நிறைவேறி இருக்காது.
நல்லா கவனிங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வேத வசனத்தை நீங்கள் அதிகமாய் தியானம் செய்யும் பொழுது நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்கள் வாய் வழியாக வசனத்தை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக, வசனங்களை மற்றவர்களுக்கு பேசத்தக்கதாக உங்களை தைரியப்படுத்துவான். எதுக்காக நாம் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம்? அதுக்கு நம்ம ரோமன் கத்தோலிக்காவே இருந்திருக்கலாமே, சிஎஸ்சியாவே இருந்திருக்கலாமே, ஏதோ ஒரு மெத்தடிஸ்டா இருந்திருக்கலாமே. ஏன் ஆவிக்குறலா வந்தீங்க? தேவ வசனத்தை நாம் பிரசங்கிக்கும்படிக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களில் இருந்து காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது நாம் திருவசனத்தை ஜாக்கிரதையோடு கூட சொல்ல வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா சொல்லணும். அது என் மேல விழுந்த சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க. கடமை தானே, அப்ப ஏன் செய்யல? ஏன் செய்யல? 24 மணி நேரம் நம்ம வீட்டில் டிவி ஓடுது, டிவிக்கு முன்னாடி வேலை செய்யறோம், இல்ல நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், இல்ல மற்ற காரியத்தை நல்ல நிகழ்ச்சிக்கு போறோம், கெட்டதுக்கு போறோம், எல்லாமே நம்ம செய்யறோம். ஒரு நாளைக்கு நீங்க ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லலையேன்னு சொல்லி யோசிச்சிருக்கோமா? ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிற ஒரே ஒரு நோக்கம், உங்களை போல மற்றவர்களையும் விசேஷர்களாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாடுறதுனாலயோ நீங்க செபிக்கிறதுனால மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்தல, ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வருவதனால தான் பரலோகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அல்லேலூயா. தட்டுங்க, கையை தட்டுங்க. சிலுவை தியான கூட்டங்கள் நடந்துட்டு இருக்குது எல்லா இடத்துலயும். சில சபைக்கு போயிருக்கிறேன். அந்த சபையில பாத்தீங்கன்னா இயேசுவோட பாடுகளையே யோசிச்சுட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சிலுவை தியான கூட்டத்துல கூட அவன் சிந்தின திரு ரத்தம், அவருடைய சரீரத்தினுடைய பாடுகள் ஒவ்வொரு ஆத்மாவையும் ரட்சிக்க ஏங்கி கொண்டிருக்கிறது, தவித்து கொண்டிருக்கிறது என்பது யாரும் பேசுறது கிடையாது. ஆனா நான் பேசுறேன், கடைசி சொட்டு ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது போல கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் இந்த பூமியில் உள்ள சகல மனிதர்களையும் தமக்குள்ள ஒப்புரவாக்கிக் கொள்ள துடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ரத்தம் உங்கள் மீது வழியப்பட்டதை போல மற்றவர்களும் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது வழிய ஆரம்பிக்கும். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், இது சொல்லக்கூடாது, கைவிடப்பட்டிருவீங்க. நீங்களே ஆயத்தமா இல்லைன்னா, மற்றவங்களே ஆயத்தப்பட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். நான் பரிசுத்த ஆவியினாலே பெற்றிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு நோக்கம் என்பது ஒரே ஒரு காரியம்தான். முதலாவது, நான் என் வழியாய் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை என் வழியாய் நான் மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாய், தேவ வசனத்தை அப்படியே மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் சும்மா வந்து 4 அந்நிய பாஷை பேசி அடைக்கிறாருங்க. என்ன முக்கியமான விஷயம் முடிச்சிடுறேன். ஒரு ஊழியர் சொன்னார், எழுப்புதல் வர ஏன் தலையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ரிசர்ச் செய்தியெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தேன். நல்லா கவனிங்க, என்ன பாருங்க, முக்கியமான வசனம் தான். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னை யோசிக்க வைத்தது. ஆதி திருச்சபையிலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா சபையெல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவராக ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இரவும் பகலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பான். எழுப்புதல் நடந்துகிட்டே இருந்தது சீஷர்கள் வழியா. அப்ப அவர் சொல்றாரு, இன்றைக்கு இருக்கிற விசுவாச மக்கள் எழுப்புதலுக்காக அல்லது தேவன் எப்படியாகிலும் ஜனங்களை ரட்சிக்க செய்வதற்காக செபிக்கிறதும் கிடையாது. 2வது முக்கியமான காரியம், ஆவியானவரை ஒரு எல்லையில ஒரு நேரத்துக்குள்ள கட்டுப்படுத்தி வைத்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி சொன்னா புரியும். நீங்க சபை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது? 6:30 மணிக்கு. 6:30 மணிக்கு ஆரம்பிச்ச சபை எத்தனை பேர் உள்ள இருந்தோம்? 1. 2வது, இத்தனை மணி நேரத்துக்குள்ள நம்ம முடிக்கணும்னு ஒரு ஷெட்யூல் போட்டு உட்கார மாட்டீங்களா? அதுல ஆவியானவர் நடக்க மாட்டார். எனக்கு அவர் சொன்னார், என்ன கேட்காதீங்க, அது என்னை யோசிக்க வச்சது. இப்படி ஒரு காரியத்தை சொல்லும்போது சொல்றாரு, நாம் ஆவியானவரை ஒரு 2 மணி நேரத்துக்கு தான் சபையை நடத்த வேண்டும். 2 மணி நேரத்துல ஆவியானவரை வருதுன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு துதிச்சுட்டு அந்நிய பாஷை பேசி வசனத்தை கேட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் அமுச்சு விட்டு மறுபடியும் அடுத்த சபை கூடி வரும்போது தான் வர வைக்கிறோம். இதுல என்ன ஆச்சுன்னா, ஜனங்களுக்கு ஜெபம் போயிடுச்சு, ஆண்டவரை குறித்ததான அறிவும் போச்சு, அவரோடு கூட இருக்கிறதான தொடர்பு ஐக்கியம் அதுவும் கட்டாயி போச்சு. இப்படி இருக்கும்போது பல பரிசுத்தவான்கள் செபித்துட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகள் உணர்வில்லாதபடினாலே இருக்கிறபடினாலே எழுப்புதலை அவர்கள் முட்டுக்கட்டியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்.
உங்க குடும்பம் என்னத்துக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதாங்க நான் சொல்ல வர விஷயம். நீங்க ரட்சிக்கப்பட்ட மாதிரி உங்களுடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்கும், உங்க தகப்பன்மார் ரட்சிக்கப்படும், உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஏன் இது தடையா இருந்து கொண்டிருக்கிறது? நான் ஆவியானவரை ஒரு கட்டத்துக்குள் வைத்து அவரை அந்த லெவலுக்கு மட்டுமே நான் பார்ப்பதும் பேசுவதும் பழகுவதும் அல்லது உறவாடுவதும் ஜெபிப்பதுமாய் நான் அவரை வைத்திருக்கிறேன். மற்றபடி என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உலகத்திலே பரிபூர்ணமாய் விட்டு வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது சொல்லும் போதுதான் யோசிச்சேன், கரெக்டு தானே. அன்னைக்கெல்லாம் எங்க சபையில முடிச்சிடறேன். அன்னைக்கெல்லாம் எங்க சபையில 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, சபை நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு கர்த்தர் இறங்கிடுவார். அந்த நேரத்துல சபை மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு அபிஷேகம் நிரம்பி இருப்பாங்க. எங்க பாஸ்டர் சொல்லுவார், முடிக்க முடியல என்னால. என்னது? ஜனங்க என்ன பண்ணுவாங்க? காதுல வாங்கவும் மாட்டாங்க. அவன் மாட்டுன்னு அபிஷேகத்தை நிரம்பி அவன் ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க ஐயா ஜோம் பண்ணிட்டே இருப்பாரு, அந்நிய பாஷை பேசி பாடல பாடிக்கிட்டே இருப்பார், நேரம் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனா. ஆனா இன்னைக்கு எங்க ஐயா அதே ஐயா தான் சொல்றாரு, 2 மணி நேரத்துக்கு மேல ஜனங்க உட்கார முடியாதுப்பா. என்ன காரணம்? உலகம் எனக்குள்ள வந்துருச்சு, நான் உலகத்துக்குள்ள போயிட்டேன். கர்த்தர் அமைதியாக இருக்கிறான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்ப பலவிதமான திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் வழியாய் சுகம் மற்றவர்களுக்கு கடந்து வர வேண்டும். உங்கள் வழியாய் ரட்சிப்பு அநேகருக்கு போக வேண்டும். உங்கள் வழியாய் எல்லா விதமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லா விதமான கிருபையின் வரங்களையும் உங்கள் வழியாய் தேவன் வெளிக்கொண்டு வர ஆவலோடு இருக்கிறார். ஆனால் நாம் அவரை கனப்படுத்துகிற அளவுக்கு தான் அவரை வெளிப்பட ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். அப்படியே கண்ண மூடி இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, எங்களை தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நாங்கள் ஆவியானவரோடு நடக்க ரொம்ப வாஞ்சிக்கிறோம். எங்களுக்கு ஆவியானவரோடு போய் இருக்கிற நேரம் தெரியல, ஜெபிக்கிற நேரம் தெரியல. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை 2 நிமிஷம் ஜெபம் பண்றோம், 5 நிமிஷம் ஜெபம் பண்றோம், அரை மணி நேரம் பண்றோம், 1 மணி நேரம் பண்றோம். அதுலேயே எங்களுடைய நாங்கள் திருப்தி ஆயிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் வாய்த்திருந்து சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே தயவு செய்து கிருபையா மன்னிங்க. ஆண்டவரே, நாங்கள் இனி நாங்களாய் அல்ல, இனி நீர் விரும்புகிற வண்ணமாய், நீர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இன்னும் அதிகமாய் உள்ளே நுழைந்து ஆவியில ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு ஆவியில நாங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்தரல, நாங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை தரிசிக்க, ஆவிக்குள்ளாய் அநேக ரகசியங்களை அறிந்து கொள்ள, ஆவியானோடு கூட இணைந்து கொள்ள, ஆவியானோடு வெளிப்படுத்துகிற, ஆவியானோடு பேச விரும்புகிற சகல காரியத்தையும் எங்கள் காதுகள் கேட்க, எங்கள் கண்களுக்கு பார்க்க, எங்களுடைய வாயானது பேச எங்களுக்கு கர்த்தர் கிருபை